குன்னூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சாந்தி ராமுவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கோத்தகிரியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜமாப் இசை முழங்க உற்சாகமாக வரவேற்கப்பட்ட அவருக்கு கட்சி நிர்வாகிகள் சார்பில் வேல் வழங்கப்பட்டது. பிரச்சாரத்தில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு மற்றும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாகவும் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் நீலகிரிக்கு மருத்துவக் கல்லூரி மற்றும் கூட்டு குடிநீர் திட்டங்களை கொண்டு வந்ததை சுட்டிக்காட்டிய அவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மகளிருக்கு 2000 ரூபாய் உரிமை தொகை மற்றும் 10,000 ரூபாய் நிவாரணம் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் அவர் முன்வைத்தார். இந்த 5 வருஷமாக இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகள் பாட்டிகள் பாதுகாப்பு இல்ல, மோசமான ஆட்சி. அதே போல பாத்தீங்கன்னா இங்க வந்து கஞ்சா விற்கிறாங்க, போதை பொருள் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வரணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.